அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு கணக்கீட்டு முறை வகுப்பில் இணைஞ்சிருக்கிறோம். ஒரு பயணம் ஒன்று சென்றதால அது கொஞ்சம் 9 மணி கிளாஸை கொஞ்சம் இப்பதான் அந்த பயணம் முடிச்சு வந்தது, அதனால கொஞ்சம் லேட்டா போச்சு. ஓகே, நாங்கள் இறுதியாக நிதி பிரமாணம் 102 பார்க்க தொடங்கி இருக்கிறோம். இதுல அடிக்கடி வினாக்கள் வருவது உண்டு, அவை கொஞ்சம் கவனமாக பாருங்க. சரி, இதுல நாங்கள் ஏற்கனவே காலை வகுப்புல நிதி பிரமாணம் 102 பிரகாரம் இழப்பாக கருதக்கூடியவைகள் என்னென்னு பார்த்திருக்கோம். அதே போல இந்த நிதி பிரமாணம் 102 பிரகாரம் இழப்பாக கருத முடியாதவைகள் என்னென்னு பார்ப்போம். சரி, இழப்பாக கருத முடியாதவை. இழப்பாக கருத முடியாதவை சரிதானே? இழப்பாக கருதக்கூடியவைகளையும் இழப்பாக கருத முடியாதவைகளையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. இதுல ஒரு அரச அலுவலகத்தில பல சொத்துக்கள் இருக்கு, என்ன இயந்திரங்கள் இருக்கு. அப்ப அந்த சொத்துக்கள் மீது பெருமான தேய்வு ஏற்படும். ஏன்னா சொத்துக்கள் மீது ஒவ்வொரு இடம் செல்ல செல்ல பெருமான தேய்வு ஏற்படும் தானே. அந்த ஒரு பெருமான தேய்வு ஒரு நட்டமாக கருதப்படாது. சரிதான். அப்ப நிலையான சொத்துக்கள் மீது ஏற்படுகின்ற பெருமான தேய்வும் நட்டமாக கருதப்படாது. பெறுமதி இறக்கம் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இப்ப ஒரு இயந்திரத்தின் விலை 2026 10 லட்சம், 2027 அதுகின்ற பெறுமதி 8 லட்சம் ஆகுது என்றால் அந்த பெறுமதி இறக்கம் என்பது ஒரு நட்டமாக அல்லது இழப்பாக கருதப்பட மாட்டான். சரிதான். மற்றது அரசு உடைமைக்கு இயற்கை அனர்த்தங்களினால ஏதாவது நட்டங்கள் ஏற்பட்டிருந்தால் அதையும் இழப்பாக கருதப்பட மாட்டான். சரிதானே? சரி, எழுதி கொள்ளுங்க. ஒன்று அரசின் நிலையான சொத்தின் பெருமான தேய்வு. அரசின் நிலையான சொத்தின் பெருமான தேய்வு. அரசின் நிலையான சொத்தின் பெருமான தேய்வு. அரசின் நிலையான சொத்தின் பெருமானது. அரசின் நிலையான சொத்தின் பெறுமதி இறக்கம். இரண்டாவது, அரசின் நிலையான சொத்தின் பெறுமதி இறக்கம். அரசின் நிலையான சொத்தின் பெறுமதி இறக்கம். பெறுமதி இறக்கம். அடுத்தது, அரசுடைமைக்கு இயற்கை அனர்த்தங்களினால் ஏற்படும் நட்டங்கள். அரசுடைமைக்கு இயற்கை அனர்த்தங்களினால் ஏற்படும் நட்டங்கள். அரசுடைமைக்கு இயற்கை அனர்த்தங்களினால் ஏற்படும் நட்டங்கள்.
அடுத்தது, முற்பண கணக்கு முயற்சிகளில் ஏற்படும் நட்டங்கள் அல்லது குறை. முற்பண கணக்கு முயற்சிகளில் ஏற்படும் நட்டங்கள் அல்லது குறை. முற்பண கணக்கு முயற்சிகளில் ஏற்படும் நட்டங்கள் அல்லது குறை. நட்டங்கள் அல்லது குறை. அடுத்தது, அறவிட முடியா அரசரை நிலுவைகள். அறவிட முடியாத அரசரை நிலுவைகள். அறவிட முடியாத அரசரை நிலுவைகள். அறவிட முடியாத அரசரை நிலுவைகள். பிற அரசினால் செலுத்தப்பட வேண்டிய வருவாய்கள். அறவிட முடியாத அரசரை நிலுவைகள். பிற அரசினால் செலுத்தப்பட வேண்டிய வருவாய்கள். பிற அரசினால் செலுத்தப்பட வேண்டிய வருவாய்கள். அறவிட முடியா கடன்கள். அறவிட முடியா கடன்கள். அறவிட முடியா கடன்கள். சரிதானே? இதுகளும் இழப்பாக என்ன செய்யப்படாது, கருதப்பட மாட்டாது. அடுத்தது போடுங்க. தேய்வு, உராய்தல், சீர்கெடுதல். தேய்வு, உராய்தல், சீர்கெடுதல். தேய்வு, உராய்தல், சீர்கெடுதல். தேய்வு, உராய்தல், சீர்கெடுதல். சுருங்குதல். சுருங்குதல். சுருங்குதல் போன்ற காரணங்களினால் ஏற்படும் நட்டங்கள். போன்ற காரணங்களினால் ஏற்படும் நட்டங்கள். போன்ற காரணங்களினால் ஏற்படும் நட்டங்கள். அப்ப ஒன்று, இந்த அரசின் நிலையான சொத்தின் பெருமான தேய்வு நிதி பிரமாணம் 102 பிரகாரம் இழப்பாக கருத முடியாது. அதே போல அரசின் நிலையான சொத்துக்கள் மீதான இந்த பெறுமதி இறக்கம் அதுவும் கருத முடியாது. அதே போல இந்த முற்பண கணக்கு முயற்சிகள் அவங்கள பார்க்க போறோம். முற்பண கணக்கு முயற்சிகள்ல ஏற்படுகின்ற நட்டங்களோ அல்லது ஏற்படுகின்ற குறைவுகளோ அங்கே ஒரு இழப்பாக கருதப்படாது. மற்றது, அரசுடைமைக்கு இயற்கை அனர்த்தங்களினால ஏற்படுகின்ற நட்டங்களும் இழப்பாக கருதப்படாது. சரிதானே? அதே போல இந்த அறவிட முடியாத அரசு நிலுவையா இருக்கலாம், அதே போல பிற அரசினால செலுத்தப்பட வேண்டிய வருவாய்களாக இருக்கலாம், அறவிட முடியாத கடன்களாக இருக்கலாம். இதுகள் கூட நிதி பிரமாணம் 102 பிரகாரம் இழப்பாக என்ன செய்யலாது, கருத முடியாது. அதே போல தேய்வின் மூலமோ அல்லது உராய்தல் மூலமோ அல்லது சீர்கெடுதல் மூலமோ சுருங்குதல் மூலமோ ஏற்படுகின்ற நட்டங்கள், பொருட்களுக்கு இவ்வாறான காரணங்களினால ஏற்படுகின்ற நட்டங்களும் என்ன செய்யப்படாது,
இழப்பாக கருதப்பட மாட்டாது. இழப்பாக கருதப்பட மாட்டாது. சரிதானே? சரி. அடுத்த கேள்வி. அடுத்தது மூன்றாவது. ஒரு இழப்பு. சரிதானே? இது இந்த கேள்வியும் கேட்கப்படுறது. ஒரு இழப்பு ஒன்று ஏற்பட்டா உடனடியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை. இழப்பு ஒன்று ஏற்படுது என்றால் அலுவலகம் ஒன்றில் இழப்பு ஒன்று ஏற்படும். உடனடியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் நிறையவே இருக்கு. சரிதானே? நிறைய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக படிமுறை ரீதியில மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. சரிதானே? எழுதி கொள்ளுங்க, விளங்கப்படுத்துறேன். முதலாவது இழப்பு சம்பந்தமாக முதலாவது இழப்பு சம்பந்தமாக முதலாவது இழப்பு சம்பந்தமாக இழப்பு சம்பந்தமாக இழப்பு சம்பந்தமாக பொறுப்புடைய மேலதிகாரிக்கு கவனத்துக்கு கொண்டு வருது. முதல் விஷயம், முதல் என்ன செய்யணும் என்றால் அந்த இழப்பு தொடர்ப பொறுப்பாக இருக்கிற மேலதிகாரிக்கு என்ன செய்யணும், முதல் கவனத்துக்கு கொண்டு வரணும். அந்த அலுவலகத்துக்கு பொறுப்பா இருக்கிற மேலதிகாரிக்கு என்ன செய்யணும், கவனத்துக்கு கொண்டு வரணும். இழப்பு சம்பந்தமாக பொறுப்புடைய மேலதிகாரிக்கு கவனத்தில் கொண்டு வருதல். பொறுப்புடைய மேலதிகாரியின் கவனத்துக்கு கொண்டு வருதல். பொறுப்புடைய மேலதிகாரியின் கவனத்திற்கு கொண்டு வருதல். பொறுப்புடைய மேலதிகாரியின் கவனத்துக்கு கொண்டு வருதல். இரண்டாவது, ஏதாவது தேவை ஏற்பட்டா திணைக்கள தலைவருக்கு கூட அதை தெரியப்படுத்தலாம். இரண்டாவது போடுங்க, தேவைப்படின் திணைக்கள தலைவருக்கு அறிவித்தல். தேவைப்படின் திணைக்கள தலைவருக்கு அறிவித்தல். தேவைப்படின் திணைக்கள தலைவருக்கு அறிவித்தல். அறிவித்தல். மூன்றாவது, களவு கையாடல் மோசடி. களவு கையாடல் மோசடி. களவு கையாடல் மோசடி. களவு கையாடல் மோசடி. விபத்து இடம்பெற்றிருப்பேன். விபத்து இடம்பெற்றிருப்பேன். விபத்து இடம்பெற்றிருப்பேன். விபத்து இடம்பெற்றிருப்பேன். அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு அறிவித்தல். அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு அறிவித்தல். அடுத்தது, இழப்புடன் தொடர்புடைய ஈடுகள், புத்தகங்கள், ஆவணங்கள். இழப்புடன் தொடர்புடைய ஈடுகள், புத்தகங்கள், ஆவணங்கள். வீடுகள், புத்தகங்கள், ஆவணங்கள்.
போன்றவற்றினை பாதுகாப்பில் வைத்து. போன்றவற்றினை பாதுகாப்பில் வைத்து. போன்றவற்றினை பாதுகாப்பில் வைத்தல். அடுத்தது அடுத்தது இது போன்ற இழப்புகள் மீண்டும் ஏற்படாமல். இது போன்ற இழப்புகள் மீண்டும் ஏற்படாமல். மீண்டும் ஏற்படாமல் இருப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். இருப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். இருப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். நடவடிக்கைகள் எடுத்தல். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தல். அடுத்தது அடுத்தது இழப்புகளை நட்ட பதிவேட்டில் பதிதல். இழப்புகளை நட்ட பதிவேட்டில் பதிதல். இழப்புகளை நட்ட பதிவேட்டில் பதிதல். அடுத்தது உடன் விசாரணை மேற்கொள்ளுதல். உடன் விசாரணை மேற்கொள்ளுதல். உடன் விசாரணை மேற்கொள்ளுதல். உடன் விசாரணை மேற்கொள்ளுதல். அடுத்தது இழப்புக்கு பொறுப்பானவர்களை அடையாளம் காணுதல். இழப்புக்கு பொறுப்பானவர்களை அடையாளம் அந்த இழப்பு ஆறான இடம்பெற்றது என்பது தொடர்பாக அடையாளம் காணுதல். இழப்புக்கு பொறுப்பானவர்களை அடையாளம் காணுதல். இழப்புக்கு பொறுப்பானவர்களை அடையாளம் காணுதல். அடுத்தது நட்ட தொகையினை நிர்ணயித்தல். நட்ட தொகையினை நிர்ணயித்தல். நட்ட தொகையினை நிர்ணயித்தல்.
நட்ட தொகையினை அறவிடுதல். அடுத்தது நட்ட தொகையினை அறவிடுதல். நட்ட தொகையினை அறவிடுதல். நட்ட தொகையினை அறவிடுதல். சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். அடுத்தது சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். அடுத்தது உத்தரவாதியிடம் இருந்தும் நட்டகீட்டு கம்பெனியிடம் இருந்தும் அடுத்தது உத்தரவாதியிடம் இருந்தும் நட்டகீட்டு கம்பெனியிடம் இருந்தும் நட்டகீட்டு கம்பெனியிடம் இருந்தும் நட்டகீட்டு கம்பெனியிடம் இருந்தும் உத்தரவாதியிடமிருந்தும் நட்டகீட்டு கம்பெனியிடமிருந்தும் நட்டத்தினை அறவிடுதல். நட்டத்தினை அறவிடுதல். நட்டத்தினை அறவிடுதல். அடுத்தது விசாரணை அறிக்கையினை 7 நாட்களுக்குள் சமர்ப்பித்தல். 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 அடுத்தது முடியாவிடின் ஆரம்ப அறிக்கையினை தயாரித்தல். முடியாவிடின் முடியாவிடின்
கிரியாவின் ஆரம்ப அறிக்கையினை தயாரித்தல். ஆரம்ப அறிக்கையினை தயாரித்தல். ஆரம்ப அறிக்கையினை தயாரித்தல். சரி, இப்ப ஒரு இழப்பொண்டு ஏற்பட்டுடுது. அப்ப இத நீங்கள் என்னடா இவ்வளவு பெரிய நோட்ஸா இருக்கு அன்னு யோசிப்பீங்க. ஆனா இது ஒரு படிமுறை. ஒரு இழப்பு ஏற்பட்டா இப்ப நீங்க இதையெல்லாம் நீங்கள் இருந்து பாடமாகி கொண்டிருக்கிறீங்க. நீங்க என்ன செய்யணும்னா ஒரு பிராக்டிகலா யோசிக்கும். சரிதான். ஒரு இழப்பு ஏற்படுதுன்றா இந்த விஷயங்களை நீங்க கூட மைண்ட்ல அது ஒரு நியமாக இடம்பெறதாகவும் அதுக்கு என்னென்ன செய்யலாம் என்று நீங்கள் மைண்ட்ல வச்சிருந்தீங்க என்றால் உங்களுக்கு ஞாபகம் நிற்கும். அவ்வாறு இல்லாம இருந்து பாடமாக்கி கொண்டிருந்தா இவ்வளவு உங்களுக்கு ஞாபகம் நிற்காது. சரிதானே. முதல் பாத்தீங்கள் என்றால் அந்த இழப்பு சம்பந்தமாக ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யும், பொறுப்புடைய அதிகாரிக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு கவனத்துக்கு கொண்டு போகும். இப்படி ஒரு இழப்பு நடந்திருக்கு. சரிதானே. சில நேரங்கள்ல தேவை ஏற்படுகிற பட்சத்துல திணைக்கள தலைவருக்கும் அதை அறிவிக்கலாம். திணைக்கள தலைவருக்கும் என்ன செய்யலாம், தேவை ஏற்பட்டா திணைக்கள தலைவர் லெவல்லையும் அதை அறிவிச்சு கொள்ளலாம். சரிதானே. அதே போல ஏதாவது களவுகளோ அல்லது கையாடல்களோ மோசடி விபத்துக்கள் ஏற்பட்டா அருகில இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன செய்யும், அறிவிக்க வேண்டும். அருகில உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன செய்யணும், அறிவிக்க வேண்டும். சரிதானே. அதுக்கு பிறகு அந்த அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இழப்புகளோட தொடர்புடைய ஈடுகளா இருக்கலாம், புத்தகங்களா இருக்கலாம், ஆவணங்களா இருக்கலாம். அதுகளை என்ன செய்யணும், பாதுகாப்பா வைக்கும். அதுகளை பாதுகாப்பா வைக்க வேண்டும். சரிதானே. அதே போல நடந்து முடிந்த இழப்புகளை போல மீண்டும் இழப்புகள் ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை என்ன செய்யணும், மேற்கொள்ளும். ஒரு இழப்பு நடந்துட்டு அது போன்ற இழப்பு திருப்பியும் ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை என்ன செய்ய வேண்டும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை என்ன செய்யணும், மேற்கொள்ள வேண்டும். நடந்த இழப்புகள் தொடர்பாக நட்டப்பதிவுல பதிய வேணும். உடனே விசாரணை ஒன்று மேற்கொள்ள வேணும். இழப்புக்கு யார் பொருட்பட்டதை அடையாளம் காண வேணும். சேர்ந்து அந்த இழப்பு தொடர்பான நட்டத்தொகையினை தீர்மானிச்சு கொள்ள வேணும். இழப்பு தொடர்பா நட்டத்தொகையினை தீர்மானிச்சு கொள்ள வேணும். சரிதானே. அதற்கு பிறகு நட்டத்தொகையினை அறவீடு செய்ய வேணும். நட்டத்தொகையை தீர்மானிச்சாச்சு, நட்டத்தொகையை அறவீடு செய்ய வேணும். சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக அந்த இழப்பு யாரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கோ அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். என்ன ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேணும். அதே போல உத்தரவாதியிடமிருந்து என்ன செய்ய வேணும், உத்தரவாதி அதே போல நட்டகிட்ட கம்பெனியிடமிருந்து அதுக்கான நட்டத்தினை அறவிட்டுக் கொள்ள வேணும். சேர்ந்து இந்த விசாரணை நடந்ததല്ലോ அந்த அறிக்கையை 7 நாட்களுக்குள்ள சமர்ப்பிக்க வேணும். அப்படி இல்லை என்றால் ஆரம்ப அறிக்கையினை தயாரிக்க வேணும். ஆரம்ப அறிக்கைன்னா அங்க அடுத்த பார்க்கப்படும். ஆரம்ப அறிக்கையினை தயாரிக்க வேணும். ஆரம்ப அறிக்கையினை தயாரிக்க வேணும். சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். நிதிப்பிரமாண 104 3வது உபபிரிவின்படி ஆரம்ப அறிக்கை என்றால் என்ன என்பதுடன் அவற்றுள் உள்ளடக்கி இருக்க வேண்டிய விடயங்கள். ஆரம்ப அறிக்கைண்டா என்ன, ஃபர்ஸ்ட் ஆரம்ப அறிக்கை என்றால் ஃபர்ஸ்டுக்கு என்ன? சரி, ஆரம்ப அறிக்கைன்னா ஃபர்ஸ்டுக்கு என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
என்ன என்பதை ஃபர்ஸ்டுக்கு விளங்கிக் கொள்வோம். விளங்கிக் கொள்ளுங்க. விளங்கப்படுத்துறேன். இழப்பு அல்லது சேதம் ஏற்பட்டு இன்றைய வகுப்பு உங்களுக்கு 10 மணியோட நிறைவடையும். இது வரும் வகுப்பெல்லாம் கொஞ்சம் பண்ணிக் கொள்வோம் அதிக நேரங்களை. சரி, இழப்பு அல்லது சேதம் ஏற்பட்டு இழப்பு அல்லது சேதம் ஏற்பட்டு இழப்பு அல்லது சேதம் ஏற்பட்டு அது தொடர்பான விசாரணை அறிக்கை இழப்பு அல்லது சேதம் ஏற்பட்டு இழப்பு அல்லது சேதம் ஏற்பட்டு அது தொடர்பான விசாரணை அறிக்கை அது தொடர்பான விசாரணை அறிக்கை அது தொடர்பான விசாரணை அறிக்கை அது தொடர்பான விசாரணை அறிக்கை அது தொடர்பான விசாரணையை 7 நாளைக்குள்ள சமர்ப்பிக்கப்படும். சரிதானே? அப்படி சமர்ப்பிக்கப்படாத பட்சத்துல இந்த ஆரம்ப அறிக்கை தயாரிக்க வரும். இழப்பு அல்லது சேதம் ஏற்பட்டு இழப்பு அல்லது சேதம் ஏற்பட்டு அது தொடர்பான விசாரணை அறிக்கை அது தொடர்பான விசாரணை அறிக்கை அது தொடர்பான விசாரணை அறிக்கை விசாரணை அறிக்கை 7 நாட்களில் சமர்ப்பிக்க முடியாத விடத்து 7 நாட்களில் சமர்ப்பிக்க முடியாத விடத்து 7 நாட்களில் சமர்ப்பிக்க முடியாத விடத்து இழப்புக்கள் விசாரணை நிலவரங்களை இழப்புக்கள் விசாரணை நிலவரங்களை இழப்புக்கள் மற்றும் விசாரணை நிலவரங்களை விசாரணை நிலவரங்களை உள்ளடக்கிய அறிக்கையினை உள்ளடக்கிய அறிக்கையினை உள்ளடக்கிய அறிக்கையினை உள்ளடக்கிய அறிக்கையினை உள்ளடக்கிய அறிக்கையினை 7 நாட்களுள் அனுப்புதல் வேண்டும். 7 நாட்களுள் அனுப்புதல் வேண்டும். 7 நாட்களுள் அனுப்புதல் வேண்டும். இதுவே ஆரம்ப அறிக்கையா? 7 நாட்களுள் அனுப்புதல் வேண்டும். இதுவே ஆரம்ப அறிக்கையாகும்.
7 நாட்களுள் அனுப்புதல் வேண்டும். இதுவே ஆரம்ப அறிக்கை ஆகும். இதுவே ஆரம்ப அறிக்கை ஆகும். சரிதானே? அப்ப விசாரணை நடந்து 7 நாட்களுக்குள்ள அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பிக்க முடியாத சந்தர்ப்பத்துல இழப்புகள் தொடர்பா, அதே போல அந்த விசாரணை தொடர்பா விவரங்களை உள்ளடக்கி 7 நாட்களுக்குள்ள ஒரு அறிக்கை ஒன்று சப்மிட் பண்ணணும். அதுதான் என்ன ஆரம்ப அறிக்கை என்று சொல்லப்படும். அதுதான் ஆரம்ப அறிக்கை என்று சொல்லப்படும். இப்ப ஆரம்ப அறிக்கையில என்னென்ன விஷயம் உள்ளடக்கி இருக்கு? சரிதானே? என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கி இருக்கு? அறிக்கையில் அறிக்கையில் பின்வரும் விடயங்கள் உள்ளடங்கி இருக்கும். பின்வரும் விடயங்கள் உள்ளடங்கி இருக்கும். பின்வரும் விடயங்கள் உள்ளடக்கி இருக்கும். ஒன்று, நட்டத்தின் தன்மை, எண்ணிக்கை மற்றும் மதிப்பு. நட்டத்தின் தன்மை, எண்ணிக்கை மற்றும் மதிப்பு. நட்டத்தின் தன்மை, எண்ணிக்கை மற்றும் மதிப்பு. அடுத்தது, சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தரின் பெயர், பதவி. சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தரின் பெயர், பதவி. சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தரின் பெயர், பதவி. அடுத்தது, நடாத்தப்பட்ட விசாரணையின் போக்கும். நடாத்தப்பட்ட விசாரணையின் போக்கும். நடாத்தப்பட்ட விசாரணையின் போக்கும். கிடைத்த முக்கிய விவரங்களும். நடத்தப்பட்ட விசாரணையின் போக்கும். நடத்தப்பட்ட விசாரணையின் போக்கும். கிடைத்த முக்கிய விவரங்களும். கிடைத்த முக்கிய விவரங்களும். கிடைத்த முக்கிய விவரங்களும். அடுத்தது, சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், ஏடுகள் ஆகியவற்றினை. சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், ஏடுகள் ஆகியவற்றினை. சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், ஏடுகள் ஆகியவற்றினை பாதுகாப்பதற்கு எடுத்த நடவடிக்கைகள். பாதுகாப்பதற்கு எடுத்த நடவடிக்கைகள். பாதுகாப்பதற்கு எடுத்த நடவடிக்கை. அப்ப ஆரம்ப அறிக்கைண்டா என்ன? ஆரம்ப அறிக்கையில உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விவரங்கள். சரிதானே? அவங்கள இறுதி அறிக்கை எல்லாம் இருக்கு. அதை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓகே, படிச்ச விஷயங்களை கொஞ்சம் பாருங்க. பெரும்பாலும் நாங்கள் செவ்வாய்க்கிழமையில இருந்து ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு மாடல் பேப்பர் பார்க்க தொடங்குவோம். சரிதானே? ஓகே, இனிமே ஒவ்வொரு நாளுமே வகுப்பு இருக்கும். சரிதானே? நாளையில இருந்து பெரும்பாலும் எக்ஸாமுக்கு முதல் நாள் வரையும் தொடர்ச்சி வகுப்பு இருக்கும். எதுவும் தவிர்க்க முடியாத காரணம் இருந்தால் மட்டும்
வகுப்பு கேன்சல் ஆகும். மற்றபடி தொடர்ச்சியாகவே உங்களுக்கு வகுப்புகள் ஷெடியூல் ஆகி கொண்டிருக்கும். வெள்ளிக்கிழமையும் லீவு தானே, வருகின்ற வெள்ளி நாங்கள் ஒரு வெள்ளி மட்டுமே நான் ஒரு 3-4 கிளாஸுகளை பார்த்து கொள்ளலாம். ஓகே, நாளைய வகுப்பில சந்திக்கலாம். நன்றி.